பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டு அருளும். வைகரையில் உமக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். திருப்பாடல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 கட்டிலிருந்து 4வது கட்டளுக்கு எதிரான பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வசனம் மூலம் பார்க்கலாம். அந்த பாவங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. 4வது கட்டளை, தந்தையையும் தாயையும் மதித்து நட. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. பெற்றோர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியாமல் மரியாதை இல்லாமல் நடந்தேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியாய் உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இறை ஊழியர்கள் பெரியோர்களின் அறிவுரைகளை புறக்கணித்தேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 18ஆம் வசனம். அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார், போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார். நல்லுரையை புறக்கணிப்பவர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவர், கண்டிப்புரையை ஏற்பவரே புகழடைவர். பெற்றோரை சபித்தேன், தீங்கிழைத்தேன். லேவியர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும். தம் தந்தையும் தாயையும் சபிக்கிறவரின் குருதிப்பழி அவர் மேலே இருக்கும். பெற்றோரை உதாசீனம் செய்தேன், நோயில் முதுமையில் பராமரிக்க தவறினேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பெற்ற தந்தைக்கு செவிகொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. இந்த பாவங்களை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.